ரெகுலராக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அப்படி இருந்தும் குறைய மாட்டேங்குது. உணவு முறையில் டோட்டலாக உணவையே நிப்பாட்டிட்டேங்க, ஆனால் அப்படி இருந்தும் வெயிட்டே வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பட்டினியாக கிடந்தும் வெயிட்டு குறையலை அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ வெயிட் லாஸுக்குன்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது வந்து ஒரு காம்பினேஷனாக நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்தவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னே சொல்லிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட்லேயே கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கடைபிடிச்சிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகப்படியான உடல் எடை குறைஞ்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைங்களில் ரொம்பவும் ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க, அவங்க பயங்கர வெயிட்டில் இருக்கிறாங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் அதை கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்க, இதை நம்ம எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உடல் எடை, இந்த வெயிட்டை எப்படியாவது குறைச்சிடணுங்க அப்படின்றது தான் பல பேரோட முயற்சியாக இருக்குது. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக அவங்க இன்றைக்கி வந்து எவ்வளவோ எக்ஸசைஸ் போகிறாங்க, ரெகுலராக நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அப்படி இருந்தும் குறைய மாட்டேங்குது. உணவு முறையில் டோட்டலாக உணவையே நிப்பாட்டிட்டேங்க, ஆனால் அப்படி இருந்தும் வெயிட்டே வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பட்டினியாக கிடந்தும் வெயிட்டு குறையலை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்களை இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில் அதிகப்படியான பேர் இந்த வெயிட் லாஸ்க்காக தான் வர்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் நம்ம டாக்டர்ஸ் வந்து அதை கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணப்படும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரணங்கள் வெவ்வேறு. இங்கே வெயிட் லாஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது, இதை மட்டும் சாப்பிட்டா வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஏன் அப்படின்னா எங்கே காரணங்கள் வேறு வேறு. ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் எடுக்கிறாங்கன்னா அங்கே 6 பேருமே வெயிட்டு குண்டாக இல்லை. அதில் ஒருத்தரோ 2 பேரோ பயங்கர குண்டாக இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் ஒல்லியாகவே இருக்கிறாரு. அப்போ அவர் அதே உணவை தான் எடுக்கிறாரு. அதனால் அங்கே வெறும் ஏதோ உணவு முறையில் தான் அந்த பிரச்சனை வந்துருச்சோன்னா அதான் கிடையாது. இந்த வெயிட் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது சரிங்களா. ஆமாம், நீங்கள் சாப்பாடு வந்து சாப்பிடாமே இருந்தால் கூட ஒருத்தருக்கு வெயிட் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்போ வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகிறது. இந்த கேஸ் உடம்புக்குள்ளே அங்கங்கே தேக்கங்கள் ஆகப்படும் பொழுது அது நம்மளுடைய டோட்டல் சிஸ்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா இறுக்கமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது வெயிட் போட தான் செய்யும். ஏன்னா ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் போட தான் செய்யுது இன்றைக்கி. ஆமாம், சில நபர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் பயங்கரமாக வெயிட் குறையிற விஷயம் நடக்குது இல்லையா. அது மாதிரி இது வந்து மெட்டபாலிசத்தை போய் ஒரு இம்பேலன்ஸ் பண்ணிடுது. அதனால் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்படும் பொழுது நிறைய உணவுகளை சாப்பிட்டா என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்போ வந்து அதிகமான உணவுகளை சாப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜெனட்டிக்காக சில ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால் உணவு முறை மட்டுமே ஒரு காரணம் அல்ல. உணவை நல்லா எடுத்துகிட்டு உடல் உழைப்பு எதுவுமே பண்ணாமல் இருக்கப்படும் பொழுது அவர்களுக்கும் இது மாதிரியான வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ வெயிட் லாஸுக்குன்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது வந்து ஒரு காம்பினேஷனாக நம்ம வந்து உணவு முறை, உடல் உழைப்பு, மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸு இதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்போ தான் பல காரணங்களை நீங்கள் சொல்யூஷன் கொடுத்த மாதிரியான ஒரு சோர்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த வகையில் நாம் இப்போ வந்து ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறோம். அப்போ இது கூட வந்து சேர்த்து உங்களுடைய மனநிலைகளையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம். மலன்னு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் வந்து குறையிறத கண் கூட பார்க்க முடியும். ஆமாம், அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளை சதைகளை குறைக்கிறது எப்படி, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகளை, நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றுறது எப்படி, தேவையில்லாத மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுற மாதிரியான சில விஷயங்கள். ஒன்று, கொழுப்புகள் அது நம்மளுடைய இரத்த குழாய்களில் சுற்றுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது இருதயம், கல்லீரல் போன்ற உறுப்புகள் மேலேயும் படியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது. அதனால தான் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அதிகப்படியான மக்களுக்கு. ஆல்கஹால் எடுத்தவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னே சொல்லிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட்லேயே கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. அப்போ ஆல்கஹால் சாப்பிடாதவர்களுக்கும் அசைவம் சாப்பிடாதவர்களுக்கும் கூட இன்றைக்கி ஃபேட்டி லிவர் ஏற்படுது. அப்போ காரணங்கள்
இது மாதிரி தான் நிறைய நம்மளுடைய மனநிலை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுனால சாப்பிட வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணி லேட்டாக சாப்பிட்றதுனால, சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அதிகமான உணவுகள், தேவையில்லாத உணவுகள் தேவையற்ற நேரத்தில் எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் விஷயம். ரைட்டுங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது மிகவும் ஒரு சரியான விஷயம் அல்ல. அவ்வளோதான் விஷயம். அப்போ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் என்னங்க பண்ணணும்னா, ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், இதை கடைபிடிங்க. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பாடுக்கு தக்கன உங்களுடைய உடல் உழைப்பு இருக்கணும். அதாவது செலவு பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் எவ்வளவுக்கு உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவு செஞ்சீங்களா அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா, இது அந்த கழிவு நீக்க ப்ராசஸுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும், இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா, வெயிட்டு குறையிறதுன்றதை விட வெயிட்டை திரும்ப கூட விடாமல் பார்த்துக்கிறோம். இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் தொடங்கும் பொழுது. அப்புறமா இது ஒரு மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது, அடுத்து படிப்படியாக வந்து உங்களுக்கு இதன் மூலமாகவே வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது பசியறிந்து சாப்பிட்றது, சாப்பிட்ட உணவுக்கேற்ற உடல் உழைப்பை கொடுக்கறது, உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு எடுக்கிறது. இது ரொம்ப முக்கியங்க. இது உங்களுடைய மனதை ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கடைபிடிச்சிட்டிங்கன்னா தான், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகப்படியான உடல் எடை குறைஞ்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ரைட்டுங்க. இப்போ நம்ம டிப்ஸுக்கு வருவோம். என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. நிச்சயமாக கொள்ளு உடல் எடையை குறைப்பது மட்டுமல்ல, அதனுடைய பலன்களில் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். ஆமாம், குதிரைக்கு உணவாக கொடுக்கப்பட்டது தான் அந்த கொள்ளு. குதிரைக்கு ஏதாவது தொப்பை போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? தொப்பை போட்ட குதிரையை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம இங்கே வந்து வளர்க்கக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல உணவுகளை வந்து தேவையில்லாத உணவுகள்லாம் போட்டு தொப்பை போட்ட குதிரையும் இங்கே நம்ம பார்க்க முடியும். எது நம்ம வாழும் அந்த ஊரில், அந்த பகுதிகளில் தொப்பை போட்ட குதிரையும் 1, 2 இருக்குது, பார்க்க முடியுது. அதுக்கு உணவை நம்ம போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஆனால் காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய, காட்டில் இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா, தொப்பையே இருக்காது. அப்படியே ஃபிட்டாக இருக்கும். இந்த அதை கொண்டு வந்து இங்கே சில பயிற்சிகள் கொடுத்து மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு, போலீஸ்க்கான விஷயங்களுக்கெல்லாம், அதாவது ரிசர்வ் போலீஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரைகளை தயார் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான அளவு உணவு, அதில் குறிப்பாக கொள்ளு உணவுகளை கொடுத்துருப்பாங்க. அந்த குதிரைகளுக்கெல்லாம் தொப்பை போட்டிருக்காது. அப்படி ஃபிட்டாக இருக்கும். அப்போ அது மாதிரி குதிரைகள் போல் நீங்கள் உங்களுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுமா, அதுக்கு வந்து கொள்ளு தாங்க பெஸ்ட்டு. இந்த கொள்ளை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அருமையாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு, சதைகள் எல்லாம் கரைந்து உடம்பை ஃபிட்டாகும். உடம்புல எங்கேயாவது மசில்ஸ் லூஸாக தொங்குது, கை மசில்ஸ் தொங்குது, கால் மசில்ஸ் தொங்குது, தொடையில் மசில்ஸ் தொங்குது, இடுப்பு பகுதிகளில் மசில்ஸ் எல்லாம் தொங்குது, ப்ளவுஸுக்கு கீழே மசில்ஸ் தொங்குது, கழுத்து பகுதியில் மசில்ஸ் தொங்குது, முகத்தொப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்தொப்பை இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து பயன்படுங்க. என்ன பண்ணணும்னா, கொள்ளு எடுத்துக்கங்க. கொள்ளு வந்து ஒரு கப்புன்னு வச்சுங்களேன். ஒரு கப்பு கொள்ளு எடுத்துங்க. கொள்ளு எடுத்து அதை முதல்ல வறுத்துருங்க. அதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் ட்ரை ஆகிற மாதிரி அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். கருக விட்டுறக்கூடாது. அப்படி பொன் வறுவலில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து நல்லா அப்படியே வந்து அரைச்சி பவுடர் பண்ணிங்க. கொள்ளை அரைச்சி பவுடர் பண்ணிங்க. இப்போ 1 கப்பு கொள்ளு நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப்புக்கு நாட்டு சர்க்கரையை அதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறதுனால இதுக்குள்ளே உங்களுடைய கைப்படாமல் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கங்க. ரொம்ப அருமையாக கொஞ்சம் நீண்ட நாளைக்கு நமக்கு இது வந்து தாங்கும். அது மாதிரி விஷயம். அப்போ கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நாட்டு சர்க்கரையும் எடுத்து போட்டுட்டு இதை 2யுமே சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 2யும் சேர்த்த மாதிரி ஒரு கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை வந்து போட்டு மூடி வச்சுருங்க. ஆமாம், ஏர் போகாமல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் டெய்லி இதை வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். டெய்லி எப்படி சாப்பிடணும், நல்ல ஒரு 100லேருந்து 150 ml வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு, இதில் நல்ல பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு, மீடியமான ஸ்பூன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அப்படியே கலக்கிடுங்க.
அந்த 180 ml தண்ணியில் இப்போ கொள்ளு இது கூடவே இனிப்பும் ஆட் ஆயிடுச்சு. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இனிப்பு காம்பினேஷன் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்க்கும் பொழுதே ஃபஸ்ட்டு இதில் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அடுத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அரை கப்புன்றது 3/4 கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அதை நான் குறைக்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் சர்க்கரையை சேர்க்க முடியாது, சேர்க்காமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு நார்மல் பெர்சன் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களில் ரொம்பவும் ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க, அவங்க பயங்கர வெயிட்டில் இருக்கிறாங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் அதை கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்க, இதை நம்ம எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதை ஒருவேளை உணவாக எடுத்துக்கோங்க. காலை உணவாக இந்த கொள்ளு நாட்டு சர்க்கரை கலந்த ஒரு 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 ட்ரிங்க். ஆமாம், இந்த ட்ரிங்க்கை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். தேவையில்லாத ஊளை சதைகள் கரைந்து உங்களுடைய உடல் தொப்பை, உங்களுடைய முகத்தொப்பை, உங்களுடைய கை தொடைகள் இடுப்புகள்லாம் இருக்கக்கூடிய தொப்பை முதற்கொண்டு குறையுங்க. பெட்டர். இதே போல் ஒரு விஷயம் இருக்குதுங்க. உடம்பில் அதிகப்படியான கேஸ் ஃபார்ம் ஆகி உடம்பே இறுக்கமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அசைஞ்சே கொடுக்காது. ஆமாம், உடம்புல ஃபுல்லாக இடுப்பு பகுதி ஃபுல்லாக இறுக்கமாக இருக்கும். அவங்களுடைய வயிறு பகுதி ஃபுல்லாக புஷ்ஷுன்னு உப்புச்சுன்னா புஷ்ஷுன்னு அப்படியே டைட்டாக இருக்கும். தொடைப்பகுதி நல்லா டைட்டாக இருக்கும். மசில்ஸ்லாம் அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்ல, ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. தொடைப்பகுதி கால் பகுதியில் மசில்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது, டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி டைட்டாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே கேஸ் ஃபார்மேஷன் தான். கேஸ் அதிகமாக வந்து சேர்ந்து இருக்கிறதுனுடைய விளைவுகள் தான் அது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, சொல்கிறேன், அதை மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது ஓமம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு நிறைய வேணும்னா நீங்கள் அதில் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் எல்லாம், மூணே விஷயந்தான், அதை வந்து ஒரே மாதிரியான அளவுகள் தான். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓமம், சோம்பு, ஜீரகம், இந்த 3 விஷயத்தை மட்டும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதை அப்படியே வந்து இளம் வறுவலாக வறுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இப்போ காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க, இதை ஒரு ட்ரிங்காக ரெடி பண்ண போகிறீங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு 100லேருந்து 150 ml தண்ணி எடுத்து அதில் நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா இதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடுங்க. இறங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் சாப்பிடுங்க. இதில் ஜீனி எதுவுமே சேர்க்காமல், அதாவது இனிப்புக்கு எதுவுமே சேர்க்காமல் டைரெக்டாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஹனி ஆட் பண்ணிக்கங்க. ஹனி ஆட் பண்ணிக்கலாம், அல்லது பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ பனங்கற்கண்டையும் கொஞ்சம் அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் தேன் பெஸ்ட்டு. இனிப்பே இல்லாமல் இருந்தால் அது இன்னும் பெஸ்ட்டு. இதை நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, மதிய சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இரவு சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, சரிங்களா, 3 வேளை உணவுக்கும் பிஃபோர் ஃபுட்டு நீங்கள் வந்து ஒரு 100 ml தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணி எசன்ஸ் நல்லா இறங்கின உடனே வடிகட்டிட்டு இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவுகள் எல்லாம் வெளியேறும். உடல் இறுக்கம் சரியாகும். அந்த தசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்ச்சியாகும். அப்போ உங்களுடைய தொடை மசில்ஸ் ஃப்ரீ ஆகும், உங்களுடைய ஹிப் மசில்ஸ் ஃப்ரீ ஆகும், இடுப்பு ஃபுல்லாக இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ ஆகும், குனிஞ்சு நிமிரக்கொள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வித்தின் 1 வீக்லேயே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுங்க. தேவையில்லாத தொப்பைகளை கரைக்கும். வயிறு வந்து பார்த்திங்கன்னா திம்முன்னு இருக்குது. வயிறு எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே ஒரு உப்பிசம் ஆயிரம் வரல, அப்போ அதெல்லாம் நல்லா குறைக்கும். வயிறை ஃப்ளாட்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி உடல் எடை அதிகரிச்சிருக்குன்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஃபிட்டாக மாறலாம். ஒரு குதிரை போல் நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்ச அனுபவங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அவங்களையும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.